கனடா தேர்தலில் வென்ற தமிழர்கள் இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். கனடா தேர்தல் நடந்து முடிந்திருக்கிற இந்த வேளையில் அதிகமாக பேசப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 தமிழர்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு முதல்ல நம்ம பாராட்டுக்களையும் முழு மனதோட வாழ்த்துக்களையும் நம்ம பதிவு செய்துக்கிறோம். கனடா சென்று தமிழர்களால் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெற முடிகிறது. குடியுரிமை பெறுவது மட்டும் கிடையாது, நிம்மதியாக அங்கே வாழ முடிகிறது. அதோடு சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை நம்மவும் பேசணும். அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்வதற்காக ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் சொல்லிட்டு தேர்தலில் நிற்கிற அளவிற்கு அங்கே தமிழர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள். அவங்க தேர்தலில் நின்று வெற்றியும் பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 பேர் இந்த முறை வெற்றி அடைந்திருக்காங்க. இது எப்படி சொல்றது, ஒரு அபரிவிதமான ஒரு விடயம் தான் பார்க்கப்படுகிறது. ஒரு ஏதிலியாக போன ஒருத்தவங்க அங்கே இருந்து அந்த மக்களுக்கான அரசியலில் பங்காற்றணும்னு இறங்கி அவர்களுக்கு வேலை செய்வதற்காக அவங்க அரசியலில் நிற்கிறதுக்கு ஒரு பெர்மிஷனோட இந்த விஷயம் நடக்குதுன்னும் போது நம்மளால அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. மிகுந்த மகிழ்வாக தான் இருக்கு. ஏன் அங்கே மகிழ்வாக இருக்கு அப்படின்னா, இங்கே நம்ம ஊரில் அவர்களை மதிக்கக்கூடவில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். நம்ம கெடுவாய்ப்பாக இந்திய நாட்டோடு ஒன்றி இருக்கிற ஒரே காரணத்தால, இந்தியாவிற்கு தமிழர்கள்னா செட் ஆகாதுங்கிற காரணத்தால 40 வருடங்களுக்கு மேலாகவும் இங்கே பல தமிழர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சிறை கூடம் அப்படிங்கிறத தவிர்த்து கூட இவங்க ஒரு தனியான கூடம் இவர்களுக்காகவே ஒதுக்கி இந்த அகதி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை படுத்துகிற அந்த சித்திரவாதை இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு கொடும் துயரமான விஷயம். அத்தனை வருடங்கள் ஆனவர்களுக்கு நம்ம அரசியலில் நீங்கள் இடத்த கொடுக்கறதெல்லாம் அடுத்து இருக்கட்டும், ஒரு குடியுரிமை கொடுத்து அவர்களை இந்த மண்ணின் மக்களாக ஏற்றுக்கொள்வதில் கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களை ஒரு சாதாரணமாக வெளியில் நடமாட விடுவதற்கு கூட பிரச்சனையாக பார்க்கிறது என்றால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம அரசியலில் ஒரு துளி கூட நகரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் தான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதே நேரத்திலும் கனடா தேர்தலில் வென்றிருக்க அத்தனை தமிழர்களுக்கும் இந்த இடத்துல நம்ம மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.